விமானம் வெடித்து சிதறியதில் 42 பயணிகள் பலி. மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல், குறைய போகும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள். தமிழரசு கட்சியை சிதைப்பதற்கு சதிவேலை, எச்சரிக்கும் சிவஞானம். மொட்டு கட்சியிலிருந்து தாவிய மஹிந்தவின் முக்கிய சகா. பாரிய மோசடியில் ஈடுபட்டவர் ஆயராக நிலைப்படுத்தல், கருத்தினால் அதிருப்தி. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவின் கைது நிச்சயம், போலந்து நாட்டின் அதிரடி உத்தரவு. அஜர்பைஜானின் பாகுவில் இருந்து ரஷ்யாவிற்கு 72 பேருடன் சென்ற பயணிகள் விமானம் கஜகஸ்தானில் அக்தாவ் பகுதியில் விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானது. கஜகஸ்தான் நாட்டின் விமான நிலையத்தின் அருகே அவசரமாக தரையிறங்கிய அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமானம் தரையில் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் 42 பயணிகள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பறவைகள் தாக்கியதை அடுத்து விமானி அவசரமாக விமானத்தை தரையிறக்க முடிவு செய்த நிலையில் இந்த விபத்து ஏற்பட்டதாக ரஷ்யாவின் விமான போக்குவரத்து கண்காணிப்பு அமைப்பு அறிக்கையொன்றில் குறிப்பிட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் முக்கிய சகாக்களில் ஒருவரான SM சந்திரசேன திலீப் ஜெயவீர தலைமையிலான சர்வஜன அதிகார கட்சியில் இணைந்து கொண்டுள்ளார். கடந்த 2005ஆம் ஆண்டு தொடக்கம் மஹிந்த ராஜபக்ஷவின் நெருங்கிய சகாக்களில் ஒருவராக இருந்த SM சந்திரசேன மஹிந்தவின் ஆட்சி காலத்தில் முக்கிய அமைச்சு பதவிகள் பலவற்றை வகித்துள்ளார். அத்துடன் மொட்டு கட்சி எனப்படும் பொதுஜன பெரமுன கட்சியின் தேசிய மட்டத்தில் முக்கிய பொறுப்பிலும் கட்சியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவராகவும் அவர் கடமையாற்றியுள்ளார். கடந்த பொதுத் தேர்தலின் போதும் மொட்டு கட்சியின் சார்பில் களமிறங்கி அவர் தோல்வியை தழுவியிருந்தார். இந்த நிலையில் அவர் தற்போதைக்கு மொட்டு கட்சியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினர் திலீப் ஜெயவீரவின் தலைமையிலான சர்வஜன அதிகார கட்சியில் இணைந்து கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சியை சீரழிப்பதற்கு சதிவேலை பின்னப்பட்டுள்ளதென்ற சந்தேகம் ஏற்பட்டுள்ளது என அக்கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபை தவிசாளருமான CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். கட்சிக்கு எதிராக தொடர்ச்சியாக வழக்குகள் தாக்கல் செய்யப்படுவதானது துரதிருஷ்டவசமானது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிராக 4 வழக்குகள் இதுவரை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறித்து கருத்து வெளியிடுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், இலங்கை தமிழரசு கட்சி 75 ஆண்டுகளை பூர்த்தி செய்துள்ள தமிழ் மக்களின் பாரம்பரிய கட்சியாகும். குறிப்பாக கட்சிக்குள் இருப்பவர்களையும் வெளியில் இருப்பவர்களையும் பயன்படுத்தி கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு முனையும் தரப்புகள் பாரிய சதிவேலை ஒன்றை பின்னி இருக்கின்றார்கள். இந்த விடயத்தை கட்சியின் ஒவ்வொரு உறுப்பினரும் புரிந்து கொள்தல் அவசியமானது. திரைமறைவில் மேற்கொள்ளப்படும் தமிழ் தேசிய எதிர்ப்பு சக்திகளின் சதிவேலையை முறியடிப்பதற்கும் கட்சியை சிறப்பாக தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கும் அனைத்து உறுப்பினர்களும் முரண்பாடுகளை களைந்து ஒன்றிணைய வேண்டியது அவசியமாகிறது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் இதற்காக இறக்குமதியாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை ஒன்றிணைத்து நேற்று கலந்துரையாடியதாகவும் வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த வாரத்தில் டின் மீன்களுக்கான கட்டுப்பாட்டு விலையை நிர்ணயிக்க தயாராக இருப்பதாக சமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். இப்போதும் சந்தையில் 425 கிராம் டின் மீன் விலை 490 ரூபாயாக இருந்தாலும் உள்ளூர் உற்பத்தியாளர்கள் 300 ரூபாய்க்கு அதனை விற்பனை செய்து வருகின்றனர். இதன்படி இந்த வாரம் டின் மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்படும் எனவும் அரிசி இறக்குமதிக்கு எதிர்வரும் 10ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்தில் கட்டுப்பாட்டிற்குள் எலிக்காய்ச்சல் கொண்டுவரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் தற்பொழுது 2 எலிக்காய்ச்சல் அறிகுறிகளுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவிலேயே இவர்கள் 2 அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 4 நாட்கள் காய்ச்சலால் பீடிக்கப்பட்ட மேற்படி 2 நோய் மிகவும் தீவிரமடைந்த நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மக்கள் தற்பொழுது முன்னெடுக்கும் தடுப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். ஆரம்பத்திலேயே வைத்தியசாலைக்கு வர வேண்டும், சிகிச்சை எடுக்க வேண்டும். இதன் மூலம் நோய் தீவிரமாகுவதையும் உயிரிழப்பையும் தடுக்கலாம் என்று பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலை வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்.
கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் ஹிந்துன்னேத்தி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனது சுயவிவரங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்களிடம் ஒரு தரப்பினர் நிதி மோசடி செய்வதாக தெரிவித்து அது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரி முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இது தொடர்பில் முறைப்பாடு பதிவு செய்ததன் பின்னர் இந்த சம்பவம் தொடர்பில் ஊடகங்களுக்கு அவர் கருத்து தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஜெரோம் பெர்னாண்டோவை ஒரு ஆயராக நிலைப்படுத்தப்பட்டமை செல்லாது என்றும் சமூகத்தை தவறாக வழிநடத்தும் என்றும் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார். கத்தோலிக்க அடியார்கள் மத்தியில் உரையாற்றிய மெல்கம் ரஞ்சித் ஜெரோமின் பெயரை குறிப்பிடாமல் இலங்கையில் உள்ள மத சமூகங்களிடையே பிளவை ஏற்படுத்த அவர் முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தியுள்ளார். குறித்த தனிப்பட்டவர் வேறு சிலரின் ஆதரவுடன் ஒரு பெரிய மோசடியில் ஈடுபட்டுள்ளார் என்றும் கர்தினால் தெரிவித்துள்ளார். முன்னதாக தனது ஃபேஸ்புக் பதிவு ஒன்றில் தி குளோபல் அப்போஸ்டலிக் டயோசஸ் அண்ட் சர்ச்சஸ் யுஎஸ்ஏவின் சினோடல் ஆயராக தாம் நியமிக்கப்பட்டதாக ஜெரோம் பெர்னாண்டோ கூறியிருந்தார். அமெரிக்க ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்ட் ட்ரம்பின் ஆன்மீக ஆலோசகராக ஆயர் மார்க் பெர்ன்ஸ் இலங்கை போதகரான ஜெரோம் பெர்னாண்டோவை ஆயராக நிலைப்படுத்தப்பட்டதை அங்கீகரித்திருந்தார். இந்த நிலையிலேயே கர்தினால் மெல்கம் ரஞ்சித்தின் கருத்து வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நாட்டின் பிரதமர் நெதன்யாகு போலந்து செல்ல உள்ள நிலையில் அவர் போலந்து வந்தால் நிச்சயம் கைது செய்யப்படுவார் என்று அந்த நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பலஸ்தீனத்தில் ஆயிரக்கணக்கான உயிர்களை இஸ்ரேல் ராணுவம் கொன்று குவித்திருக்கின்றது. இது தொடர்பான வழக்கில் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவிற்கு பிடியாணை பிறப்பித்திருக்கும் நிலையிலேயே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பலஸ்தீனத்திற்கும் இஸ்ரேலுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வந்ததுடன் இது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் உச்சத்தை எட்டியிருந்தது. சுதந்திர பலஸ்தீனத்திற்காகவும் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பை எதிர்த்தும் ஹமாஸ் தாக்குதலை நடாத்தியிருந்தது. இதில் 100 பேர் வரை கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் கூறியிருந்த போதிலும் அதற்கான ஆதாரங்கள் எதுவும் பொதுவெளியில் பகிரப்படவில்லை. அடுத்த சில நாட்களில் நெதன்யாகு போலந்து செல்ல இருக்கின்றார். அங்கு ஆஸ்விஸ்ட் விடுதலை குறித்தும் முக்கிய நிகழ்வில் அவர் பங்கேற்க இருப்பதாக சொல்லப்பட்டது. போலந்து சர்வதேச நீதிமன்றத்தின் விதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது. அங்கு சென்றால் நெதன்யாகு கைதாகலாம் என்று பேசப்பட்டது. இதனை உறுதி செய்யும் விதமாக போலந்து நாட்டின் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் நெதன்யாகு எங்கள் நாட்டுக்குள் நுழைந்தால் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் என்று கூறியிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.